2 பேரும் 2 கண்ணு. 2 கண்ணும் ஒன்றா ஒரு முகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த முகத்துக்கு அழகு, கண் பார்வை இருக்குது. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 2.5 கோடி வன்னிய மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாட்டாளி மக்களும் இதை தாங்க எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு நிலை மட்டும் ஏற்பட்டுருச்சுன்னா எங்களுடைய காதில் ஐயாவும் சின்னையாவும் என்றைக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வெளியே வருது, வருமா, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமானு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்தாலும் தலைவர் என்ற முறையில் நான் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு திருவள்ளூரில் நடந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் தான் மீண்டும் சொல்கிறோம், 2 பேரும் 2 கண்ணு. 2 கண்ணும் ஒன்றா ஒரு முகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த முகத்துக்கு அழகு, கண் பார்வை இருக்குது. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 2.5 கோடி வன்னிய மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாட்டாளி மக்களும் இதை தாங்க எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு நிலை மட்டும் ஏற்பட்டுருச்சுன்னா எங்களுடைய காதில் ஐயாவும் சின்னையாவும் என்றைக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வெளியே வருது, வருமா, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமானு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தோஷப்படுத்தி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை என்றைக்கும் என்னோட மருத்துவர் ஐயா அவர்களும் என்னோட சென்னை அவர்களும் தான் எங்களுக்கு எல்லாம். இந்த தகவலை ஐயா கிட்ட சொன்னீங்களா? அன்புமணி சார் இன்னும் அது இன்னும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. இப்போ ஏன்னா உள்ள கூட்டம் வந்தது, வெளியே வந்துட்டோம், அதை பார்க்கல. நாங்கள் அது என்னென்னு ஐயாட்ட சொல்கிறோம். ஐயாவோட மனநிலை எப்படி இருக்குது? அப்படியே மன்னிப்பு கேட்டார், தலைவர் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தவறான செய்தியை பரப்புகிறாங்க, இவரை நீக்குவாங்க அவரை நீக்குவாங்கங்கிற மாதிரி ஒரு செய்தியை, தவறான செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி யாரையும் நான் கட்சி விட்டு நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையில் யாரையும் கட்சி விட்டு நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது காரணத்தினால இது எங்களுக்கு என்ன, அது அந்த மாதிரி சின்னையா எங்கள் ஐயாவை பார்த்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மணி நேரம் பேசிட்டாங்கன்னா அது அதை விட செய்தி எங்களுக்கு என்ன. புதிய நிர்வாகிகள் உடைய மனநிலை 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? இப்போ புதிய நிர்வாகிகள் ஐயா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? எதிர்காலம் என்பது 2.5 கோடி வன்னிய மக்கள், ஒட்டுமொத்த பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் எதிர்காலம் என்பது தான் முக்கியமாக தவிர எங்களை மாதிரி பொறுப்பாளர் எதிர்காலம் என்றைக்கும் முக்கியம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் 10.5 இடஒதுக்கீடு பெற்றாக வேண்டும். 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணி செய்கிறது அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலையை மீண்டும் உருவாக்கும். இளைஞரணி தலைவர் அறிவிப்பு எப்போ வரும்? இந்த கூட்டத்தை ஆலோசிக்கப்பட்டதா சார்? ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். நாங்கள் பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்தே ஐயா அவர்கள் சொல்லுகிற பணியை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு தொண்டன். என்ன மாவட்ட செயலாளரா, நான் அன்றைக்கே சொன்னேன், மாவட்ட செயலாளரா, மாநில துணை பொதுச் செயலாளரா, மாநில இளைஞரணி தலைவரா, மாநில இளைஞரணி செயலாளரா, 6 முறை வேட்பாளராக நிறுத்தி அழகு பார்த்தவர். குண்டர் சட்டத்திலையும் ஐயா அவர்கள் கைது செய்யும் பொழுது 140 நாள் குண்டர் சட்டத்திலையும் உள்ள இருந்தோம். இதெல்லாம் கூட எங்களுக்கு இந்த கட்சி கொடுத்த பரிசு தான், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி இருக்கிற ஒரு நிலையில் எங்களை பொறுத்தவரை சாமானியர்கள், எங்களை போன்று சாதாரண வாதியார்கிட்ட போய் எங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கினவர், அவர் எல்லாம் சொல்லுவார், சொல்லுவதை செய்வோம். நன்றி நன்றி நன்றி.